ஓகே, இப்போ நாங்கள் நேற்று வந்தோம் பார்த்தீங்களா. நேற்று இவங்க தான் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அவங்கக்கிட்டே தான் வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து நம்மளுக்கு எலிஃபண்ட் சாங்சுரியும் காயாக்கிங்கும் பண்ணணும். ஸோ இவங்கக்கிட்டே வந்து நாங்கள் புக் பண்ணிட்டோம். இப்போ எங்களுக்கு நாங்கள் காலையில் எந்திரிச்சதே லேட்டுங்க. அதனால் சரி எந்திரிக்கிற டைம் பொறுத்து டிசைட் பண்ணிக்கலான்னு தான் இருந்தோம். இப்போது 11 o'clock ஆச்சு. 11:30க்கு வந்து எலிஃபண்ட் சாங்சுரி கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ கடக்கடன்னு இப்போ போயிட்டு ரூம் போயிட்டு எடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். ஆக்சுவலாக எலிஃபண்ட் சாங்சுரியில் வந்து இவங்க 2 பேர் தான் போய் இந்த குளிப்பாட்டெல்லாம் போகிறாங்க. நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு தான் போகிறேன். இருந்தாலும் காசு கட்டினா தான் அந்த எலிஃபண்ட் கிட்ட அலோவ் பண்ணுவாங்களாம். இல்லைனா நம்ம வெளியிலேயே வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குமா. சரி பரவாயில்ல, நான் குளிப்பாட்டலைனாலும் பரவாயில்ல, ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக காசு கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு காசு கட்டியிருக்கேன். ஆன்லைனில் நாங்கள் பார்த்தோங்க. ஆன்லைனில் வந்து இது நாங்கள் 5000 ரூபா கேட்டாங்க. 5000 பாட் கேட்டாங்க. 5000 ரூபா கேட்டாங்க. அதே வந்து இவங்க வந்து 2000க்கே எங்களுக்கு முடிச்சு கொடுத்துருக்காங்க. கரெக்டு தானே அம்மோ? ஆன்லைனில் 5000 கேட்டாங்க. 5000 கேட்டாங்க. இவங்க வந்து எங்களுக்கு 2000. ஸோ நீங்கள் எதுவுமே முன்னாடியே புக் பண்ணாதீங்க. இங்கே வந்தீங்கன்னா நிறையா டூர் பேக்கேஜஸ் வந்து இருக்கும். லைனாக இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் பேசி நெகோஷியேட் பண்ணி நல்லா வாங்கலாம். பேரம் பேசி வாங்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வாங்கி தான் எனக்கு இப்போ நல்ல ப்ரைஸ் கிடச்சிருக்குது. இப்போ போயிட்டு டக்குன்னு கிளம்பணும். ஓகே, ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து டே 2. இன்றைக்கி காலையிலேயே ரொம்ப ப்ளசண்ட்டான வெதரில் ஆரம்பிச்சிருக்கோம். நேற்று வந்து மழை மட்டும் வராமல் இருந்துருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பட் வீக் ஃபுல் டே என்ஜாய் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி எலிஃபண்ட் சாங்சுரிக்கு வந்திருக்கோம். பின்னாடி நான் வந்து நம்மளோட யானைக்குட்டியெல்லாம் நான் வந்து காட்டுறேன். அதுக்கு வந்து காஸ்டியூமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் வந்து ஸ்விம் வேர் இல்லைன்னா அழுக்கானாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி வர சொல்லியிருந்தாங்க. அதனால தான் 3 பேரும் அந்த மாதிரி ரெடி ஆகிட்டு வந்திருக்கிறோம். ஸோ இப்போ என்னென்னா நம்ம யானைக்கு வந்து நம்ம ஃபீட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஃபீட் பண்ணலாம், அதுக்கப்புறம் குளிப்பாட்டலாம், அப்புறம் அவங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா மட் பாத் இருக்குது. சேத்துக்குள்ளே வந்து மட் பாத் எடுத்து வைக்கிற மாதிரி நாங்கள் அது மட்டும் ஆப்ட் பண்ணல. பட் குளிப்பாட்டுறது, நார்மலாக குளிப்பாட்டுறது வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போது ஸோ இப்போ வாங்க உள்ள வீடியோக்குள்ளே போயிட்டு என்னெல்லாம் வாழைப்பழத்தெல்லாம் கையில் வச்சுட்ருக்காங்க. ஸோ என்னெல்லாம் இதை வச்சு பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் இப்போ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம அந்த வேனில் தாங்க வந்தோம். நேற்று வந்து ஒரு டாக்ஸி மாதிரி கூப்பிட்டு வந்தாங்க. இன்றைக்கி வந்து இந்த வேனில் கூப்பிட்டு வந்திருக்காங்க. அப்படியே அங்கே பாருங்க போயிட்டுருக்காரு பாருங்க. ஓகே, ஸோ வாழைப்பழத்தை எடுத்துகிட்டு நம்ம போகிறோம். மலை மேலே போகணுமாமோ? மொத்தம் 4 எலிஃபண்ட்டுங்களாம். 3 மேல் 1 ஃபீமேல் இருக்காங்களாம். இதே மாதிரி வெதர் இருந்துச்சுன்னா ஓகே, மழை வராமல். ஏன் தங்கம் இவ்வளோ பக்கத்துலடா. நாங்கள் வந்து இவ்வளோ க்ளோஸ்அப்பில் ஒரு யானையோட சேர்ந்து நடக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பக்கத்தில் நின்றுருக்கோம், தொட்டு பார்த்துருக்கோம். இதுதான் வந்து ட்ரெக்கிங் வித் எலிஃபண்ட் அந்த மாதிரி ஒரு பேக்கேஜ். ட்ரெக்கிங் வித் எலிஃபண்ட். அப்படியே யானையோடையே நாங்கள் ட்ரெக் பண்ணி 5 கிலோமீட்டர் மேலே ஏறுறோம். ஸோ நம்ம கூடயே நடந்து வந்துட்டுருக்கு யானை. ஆல்சோ ஒரு கிளிஃபை வந்து இவ்வளோ பக்கத்தில் பார்க்குறதும் இதுதான் ஃபஸ்ட்டு டைம். நாங்கள் அமேசிங்காக இருக்குது. எவ்வளோ பெருசு. Show me your hand. Ma, show me your hand. Mosquito bite. Can I give a kiss? I want to give a kiss. Come on, Abdi. Toilet. அங்க பாரு.
டாய்லெட்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களாம். சத்தம் வருது பாருடா. நல்லா தை. முன்னாடி தை. ஓ அதுக்கு தை. அந்த மட் பாத் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சுங்க. ஆனால் மோத்தி வந்து செப்பல் போட்டு போனார், செப்பலே பிஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு அந்த சேர் வந்து உள்ளே ஃபுல்லாக இறங்குது, நம்ம காலே உள்ளே இறங்கும் அந்த அளவுக்கு சேர் இருந்துச்சு. பட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் நீங்களும். அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா குளம் இருக்குது. ஸோ அந்த மட் பாத்தில் முடிச்சுட்டு இன்னொரு யானை வந்து குளத்துல இருந்துச்சு, அதுக்கு வந்து தண்ணி அடித்து குளிப்பாட்டலாம். அதுவும் பயங்கர ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸு. ஆன் த ஹோல் வந்து கேட்டிங்கன்னா எனக்கு வந்து இது லைஃப்லேயே ஃபஸ்ட்டு டைம் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது யானை வந்து நம்ம பார்த்துருக்கோம், ஒரு கூண்டுக்குள்ளே வந்து பார்த்துருக்குறோம், ஒரு வேலிக்கு பின்னாடி இருக்கிற மாதிரி யானையை பார்த்துருக்கோம். பட் ஃபஸ்ட் டைமாக இவ்வளோ பக்கத்தில் டச் பண்ணி ஆசை தீர கொஞ்சினது வந்து இதுதான் என்னோடய லைஃப்பில் ஃபஸ்ட் டைமு. கண்டிப்பாக நீங்கள் குழந்தைங்க வச்சுருக்கீங்க, உங்களுக்கு அனிமல்ஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா இது ஒன் டைமாவது ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு 2-3 ஹவர்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எலிஃபேண்ட்டோடையே ட்ராவல் பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அவ்வளோ க்ளோஸ்அப்பில் அவ்வளோ ஜைஜான்டிக்கான ஒரு உருவத்தை பக்கத்தில் நிற்கும் போது ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அங்கே தாங்க இந்த மட் பாத்து சேத்துல குளிப்பாட்டலாம். அதுக்கப்புறம் இந்த பாத்து வந்து வெறும் பாத்து முடிச்சுட்டு பாத் வித் எலிஃபென்ட்ஸ்னால் இங்கே ஃபுல்லாக தண்ணி ஒழுகும், யானையோட சேர்ந்து குளிக்கலாம். ஃபோட்டோ எடுக்கிறவங்க ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இப்போ குளிச்சு முடிச்சுட்டு 2 யானை அங்கே போயிடுச்சு. இங்கே ஒருத்தர் இருக்கிறாரு, இங்கே ஒருத்தர் இருக்கார். இப்போ இவர் வந்து குளிக்கிறதுக்கு தான் வராருன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து யானையோட சேர்ந்து குளிக்க போகிறான். அது குளியாது. வா வாத்வே. ஓகே. ஃபைனலாக கார் ஏறுற இடத்துக்கு வந்துட்டோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த உலக்கையோட ஒரு இது மாதிரி வச்சுருந்தாங்க. இது வந்து எதுக்குன்னு கேட்டால் யானைக்கு வந்து மெடிசனுங்களாம், ஆன்டிபயோட்டிக் மாதிரி கொடுக்குறாங்க, இன்ஃபெக்ஷன் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு. அது வந்து நம்ம ஊர் மாதிரியே கல்லுப்பு, புளி, சாதம் இது எல்லாத்தையும் இடித்து உருண்டை பண்ணி கொடுத்துட்றாங்க. அது வந்து ஆன்டிபயோட்டிக்குங்களாம். அதுவுமே வந்து ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நிறையா பேர் ஆக்சுவலாக வந்து நான் கொடுக்குறேன்னு இருப்போம். ஆத்விக்கும் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால். ஸோ ஆன் த ஹோல் சூப்பராக இருந்துச்சுங்க. ஆல் ரைட், நாங்கள் சூப்பராக வந்து எலிஃபண்ட் சாங்சுரியெலாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். வந்துட்டு கரெக்டாக நாங்கள் 2:30க்கு இறங்கினோங்க. 3 o'clock எங்களுக்கு காயாக்கிங்க்கு மறுபடியும் பிக்கப்புக்கு வேன் வந்துடும். ஸோ அதனால் குவிக்காக ஆப்போசிட்லேயே ஒரு கடை இருந்துச்சு, அங்கே குவிக்காக ஒரு சின்னதாக ஒரு பீட்சா மட்டும், ஏன்னா எங்களுக்கு ஓகே ஆத்விக்கு ஏதாவது வேணும்ட்டு பீட்சா மட்டும் வாங்கிட்டோம். இப்போ காயாக்கிங் பிக் பண்ணுறதுக்கு வேனும் வந்துருச்சு. அடுத்தது வந்து அப்படியே காயாக்கிங் போக வேண்டியது தான். இதுவுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆத்விக் அண்ட் மோத்தி என்ஜாய் பண்ணுறதுக்கு தான். நான் வந்து ஃபோட்டோ அண்ட் வீடியோ எடுக்கிறதுக்கு தான். அப்படிதானே அது? அவனுக்கு வந்து ஓஷன்ல ஸ்விம் பண்ணுமா, தண்ணிக்குள்ள குதிக்கணுமா. This one is not an ocean, it's a crystal lagoon. Crystal lagoon. அதுல வந்து போய் கயாக்கிங் பண்ண போறோம். இப்போ வந்து நாங்க கிளம்பிட்டோம். ஓகேங்களா, போலாம். அப்படியே போயிட்டு இருக்கோங்க. யாருமே இல்லை இந்த இடத்துல. நாங்கள் மட்டும்தான் அந்த வேனில் போயிட்டு இருக்கோம். ஃபுல்லாக விவசாயம் நிலங்கள், பைனாப்பிள், ரப்பர் எல்லாமே இருக்கு, தோட்டம். நம்ம இப்போ ஒரு இடத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். காட்டுறேன் பாருங்க. நோ மாமா மாமா Same mama. Let's go inside.
Yes, big bag put inside locker. มาเลยจ้าஸோ நாங்கள் வந்து தயாராகிட்டோங்க. ட்ரெஸ் எல்லாம் ஒன்றும் மாற்ற வேணாம்னு சொல்லிட்டாங்க. இதே ட்ரெஸ் ஓகே தான் சொல்லிட்டாங்க. ஏன்னா லைஃப் ஜாக்கெட் போட்டுருவோம். ஸோ இன்செக்ட் ரிப்பல்லண்ட்லாம் போட்டுட்டு நாங்கள் போயிட்டோம். நீங்கள் எங்கே இந்த மாதிரி அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் போனீங்கனாலும் இன்செக்ட் ரிப்பல்லண்ட் குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக மறந்துடாதீங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குன்னு பாருங்கள் தண்ணி. ஸோ வந்தோடனே இது இங்கே தான் நம்ம கயாக்கிங் பண்ண போகிறோம். இது வந்து நேச்சுரலாகவே உருவாகின லகூன். ஓகேங்களா? ஸோ வந்தோடனே நம்மளுக்கு ஃபுட்டு கொடுத்து ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ண சொன்னாங்க. முடிச்சுட்டு இந்த கயாக்கிங் போட்டில் நம்ம போகணும். அந்த லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு அப்படியே இங்கேருந்து அந்த எண்டு வரைக்கும் இருக்குது போயிட்டு வரணும். இடையில ஒரு இடத்துல நிறுத்துவாங்க, அங்கே நாங்கள் ஸ்விம் பண்ணிக்கலாம். இன்னொரு இடத்துல நிறுத்துவாங்க, அங்கே ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். முடிச்சுட்டு அப்படியே கயாக்கிங் பண்ணிட்டு வரணும். Been to this place before? Of course. ஓகே. என்னைய வச்சுட்டு இவங்க 2 பேரும் கடலுக்குள்ளேயே போயிட்டு வந்தாங்க. அப்பெல்லாம் எந்த தடங்களும் நடக்கல. என்னைய வச்சுட்டு ஒரு லேக்ல கயாக்கிங் பண்றதுக்குள்ள 10 நிமிஷமே இன்னும் தாண்டல. என்னைய தண்ணிக்குள்ள கூப்பிடாதீங்கடான்னு சொன்னேன். அது வேற ரைட்டு லெஃப்ட் எல்லாம் பார்த்து ரோப் பண்ணும் போலங்க. காரை கூட ஓட்டிடலாம். இந்த போக போக வந்து பாத்தீங்கன்னா அந்த முன்னாடி இருந்த தண்ணிக்கும் உள்ள போக போக இருக்கிற தண்ணிக்கும் வித்தியாசமா இருந்துச்சுங்க. முன்னாடி இருக்கப்ப கூட அவ்வளோ அழகு தெரியல. ஆனா உள்ள போக போக அந்த சத்தம் இல்லாத இருக்கிற இடம், அந்த தண்ணியோட அழகு வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. அன்டில் எது வரைக்கும் அப்படின்னு வந்து இனிமேல் பாப்பீங்க. ஆக்சுவலா செம்ம அழகா இருக்குங்க இந்த இடம். கிளியர் வாட்டர், அப்படியே கிளியரான கிறிஸ்டல் கிளியரான வாட்டரு, செம்ம அழகாக இருக்குது. ஆனால் என்னன்னா கொஞ்சம் ஃபோர்ஸ் வேணும். நம்ம காயாக் பண்ணுற அளவுக்கு ஃபோர்ஸ் வேணும். ஸோ எல்லாமே நல்லா தாங்க போயிட்டு இருந்துச்சு. எனக்கு ரோ பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, மோத்தி வந்து ஹெல்ப் பண்ணார். அப்படி இப்படின்னு ரோ பண்ணுறதுக்கு உள்ளே வந்துட்டோம். டீப் இன்சைடு வந்துட்டோம். எனக்கு அழுகையே வந்துடுச்சு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மரத்தை உத்து பாருங்க, அங்கே ஒரு கருப்பு கலரில் ஒரு உருவம் படுத்திருக்கிறது உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. நான் வந்து டக்குன்னு என்னால் கேப்சர் பண்ண முடியல. ஏன்னா எனக்கு கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. என் ஃபோன் நல்ல வேலை வந்து அந்த கயாக்கு போட்டுக்குள்ளேயே விழுந்துருச்சு, தண்ணிக்குள்ளே விழுகாமல். அந்த உருவம் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. அங்கே சுருண்டு படுத்திருக்கு பார்த்தீங்களா, அவ்வளோ பெரிய கோப்ரா படுத்திருக்கு. எல்லாருமே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் என்னடான்னு பார்த்தா எனக்கு கை நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. என்னால் இவ்வளோ தான் கேப்சர் பண்ண முடிஞ்சிச்சு. அதாவது டீப் இன்சைட் நாங்கள் உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்து ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மரத்தில் அந்த பாம்பு அப்படியே இருந்துச்சு. எனக்கு அதுக்கு மேலே எனக்கு கை உதற ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோ நேரம் நாங்கள் தனியாக தான் போட் வந்து ரோ பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் எனக்கு அழுக தாங்கவே இல்லை. அப்புறம் அந்த பக்கத்தில் இருந்த அந்த எங்கள் கூட கைடாக அந்த பையன்கிட்ட கூப்பிட்டு அழுது என்னை வந்து உங்கள் போட்டில் டோ பண்ணி இழுத்துட்டு போயிருங்கன்னு சொல்லி எங்கள் போட்டை வந்து அவர் டோ பண்ணிக்கிட்டாரு. நான் அழுகிறத பார்த்து சில பேர் பயந்துட்டு அப்படியே ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. இதுக்கு தாங்க நான் எந்த டாஸ்க்குமே நான் வர்றதே இல்லை. காட்டுறேன். இதுக்கு தான் நான் எந்த டாஸ்க்குமே வர்றதில்லை. எனக்கு அழுகாச்சியே நிற்க மாட்டேங்குது. நாங்கள் பாதி தூரம் போயிட்டோம். ஓகேங்களா, தனியாகவே காயாக் பண்ணிட்டு போயிட்டோம். எனக்கு இந்த வாட்டர் ஆக்டிவிட்டியில் வந்து எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு பயம் வாட்டர் ஆக்டிவிட்டியில். நேற்றுமே பார்த்துருப்பீங்க, நான் தண்ணிக்குள்ளேயே இறங்கியிருக்க மாட்டேன். சும்மா முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு மட்டும்தான் வந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் காயாக் பண்ணிட்டு வந்துட்டோம். பாதி தூரம் போனதுக்கப்புறம் எல்லாரும் ஏதோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா ஒரு பெரிய கோப்ரா, ஒரு பெரிய கருப்பு கலர் கோப்ரா. நான் வீடியோலலாம் பார்க்குற மாதிரி எனக்கு சொல்லவே எனக்கு ஒரு மாதிரி உடம்புலாம் சிலுக்குது. அப்படியே நம்ம இப்படி போயிட்டு இருக்கோம்னா இந்த மரத்தோட கிளையில அப்படியே உட்காந்துட்டு இருக்குது. திடீர்னு நம்ம ஓட்ட தெரியாமல் நம்ம எங்கேயாவது ஓட்டி அந்த செடியை ஏதாவது இடிச்சு விட்டு என்னால் அதை நினச்சே பார்க்க முடியல. அங்கேயே நின்று அழுக ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு மேலே என்னால் முடியாது. ஐ வாண்ட் டு கோ பேக்குன்னு. அதனால இப்போ எங்களோட காயாக் போட்டை டோ பண்ணிட்டாங்க. அந்த பையன் வந்து டோ பண்ணி இழுத்துட்டு போறாரு, எங்கேயும் முட்டாமல் எங்களை சேஃப்டியாக கொண்டு போகிறதுக்கு. ஆனால் ஆத்விக்கு வந்து இந்த பயமே வரமாட்டேங்குது. நான் ஸ்விம் பண்ணுறதுக்கு தான் நான் இங்கே வந்தேன். நான் ஸ்விம் பண்ணியே ஆகணும்னு இப்போ அதுக்குள்ளே குதிச்சிருக்கிறான்.
கிட்டத்தட்ட ஒரு 40 minutes 45 minutes ஆயிடுச்சுங்க எனக்கு வந்து பேக் டு நார்மல் வர்றதுக்கு. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்த பாம்பு இருந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தால் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது. இது வந்து ஸ்விம்மிங்காகவே விட்டுருக்காங்க இந்த இடத்த. ஸோ இறங்கி குதிக்கிறவங்க குதிக்கலாம் இந்த தண்ணிக்குள்ளே, ஏன்னா கிளியர் வாட்டர். ஸோ இறங்கி ஸ்விம் பண்ணுறவங்க ஸ்விம் பண்ணலான்னு. எனக்கு பயம், எப்படிடா ஒரு பக்கம் பாம்பு இருக்குது, கோபரா இருக்குது, நீங்கள் பாட்டு குதிக்கிறீங்கன்னு. ஆனால் நிறைய பேர் அதை கண்டுக்கிறதே இல்லை, அவங்க பாட்டுக்கு ஸ்விம் பண்ணுறாங்க. ஏன்னா இது ஃபாரஸ்ட்டு, அது பாட்டுக்கு அதோட இடத்துல வாழுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், அப்படியே அமைதியான ஒரு ஃபாரஸ்ட்டு, அதுக்குள்ளே நம்ம பாட்டு காயாக் பண்ணிட்டு போகிறோம். அந்த உயிரினங்கள் அதோடயே இருக்குது, அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பட் என்னால் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல, எனக்கு வந்து ஷிவர் ஆக வந்து ஆரம்பிச்சிருச்சு. அஜிக் நல்லா இருக்கா? உனக்கு பயமா இல்லையா? பாம்பு பார்த்ததும் பயமா இல்லையா? பாம்பு பார்த்ததுக்கு அப்புறமும் ஸ்விம்மிங் போறதுக்கு பயமா இல்லையா? பாம்பு பார்த்து பயம் இல்லை, இன்செக்ட் பார்த்து. தண்ணி நல்லா இருந்துச்சா குதிக்கிறதுக்கு? அந்த ஜங்கிள்ல இருந்து வெளியில வந்தோம்னா இந்த நம்ம என்ட்ரன்ஸ் வந்தோம் பார்த்தீங்களா, அந்த என்ட்ரன்ஸ் இடத்துலயே கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. ஆக்சுவலாக இந்த பையன் தான் எங்கள் கைடு. அவர் வந்து கடைசியில் டோ பண்ணி தான் இழுத்துட்டு போனார். மோத்திக்கு வந்து அதில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. நம்ம காயாக் பண்ணிட்டு போகிறதுல தான் இது எக்ஸ்பீரியன்ஸே. இவர் பாரு, நம்ம கார் ரிப்பேர் ஆச்சுன்னா டோ பண்ணி இழுத்துட்டு போவாங்க ரிப்பேர் ஷாப்புக்கு, அந்த மாதிரி இருக்குது அப்படின்னாரு. இருந்தாலும் நான் பயந்தேன் அப்படிங்கிறதுக்காக ஆத்விக்கும் சரி மோத்தியும் சரி 2 பேரும் எனக்காக தான் சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. ஆக்சுவலாக கடல் சீலேயே வந்து காயாக் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. லேக்லேயே நான் இந்த நிலமைனா என்னை கடல் கூட்டு போயிருந்தாங்கன்னா என்னை கடல்லையே தள்ளி விட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால நீங்கள் உங்களுக்கு வந்து அவ்வளோ நீங்கள் வந்து நல்லா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கடலில் போய் காயாக் கூட பண்ணலாம், அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க. பட் எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. நான் அழுது அதை பார்த்து எல்லாம் கிண்டல் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சுங்க. பார்க்குறவங்கலாம் சிரிக்கிறாங்க என்னை பார்த்து. என்ன அந்த பையன் என்னை பார்த்து சிரிக்கிறான். பாக்குறவங்கலாம் என்னை பார்த்து சிரிக்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. ஏன்னா பாம்புக்கெல்லாம் நீங்களாம் பயப்படவே மாட்டீங்களாடா? நான் மட்டும் தான் பயப்படுவேனா? நீங்களாம் பயப்படவே மாட்டீங்களா? அவ்வளோ பெரிய பாம்புங்க. நம்ம இப்படி இருக்கோம்னா இந்த மரத்துல இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கு, படுத்து அப்படியே சுருண்டு. இவங்கெல்லாம் பயப்படவே மாட்டேங்கிறாங்க. அவங்களாம் அதோடய வாழ்றதுனால பயப்பட மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறேன். என்னால முடியல. Welcome to Thailand kayaking. Krabitana kayaking. Krabitana. இங்க பாருங்க. நீ Krabitana kayaking. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கான்டாக்ட் எஸ். இந்த நம்பர் அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க. Thank you. ஆக்சுவலா இந்த கயாக்கிங் பாத்தீங்கன்னா அவுத்தா லேன், கரெக்டா? அவுத்தா லேன் அப்படிங்கறது வந்து பெரிய கயாக்கிங்க. 3.5 மணி நேரம் நடக்கும். அது வந்து கடல்ல கயாக் பண்றது. நல்ல வேலை என்னை கூப்பிட்டு அந்த முடிவெல்லாம் எடுக்கல. இது வந்து சூப்பரா இருக்கு. இது வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியா இருக்கு. குழந்தைங்க இருக்காங்க, நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி ஃப்ரெண்ட் அவங்க தான் எங்களை சூப்பரா கைட் பண்ணாங்க. அவங்க தான் ஒன்னு தன்னா கயாக்கிங். ஒன்னு பிக் ஒன்னு. அவங்கதான் எங்களை சூப்பரா கைட் பண்ணாங்க. பாம்புக்கெல்லாம் பயப்படக்கூடாது, அது அங்கதான் இருக்கும், அப்புறம் அது போயிரும். நம்ம போய் ஏதாவது சொன்னாலும் அது பயந்துட்டு போயிரும் அப்படிலாம் வந்து சொன்னாங்க. கரெக்ட் தான். இருந்தாலும் நம்மளுக்கு அதை பார்க்கும்போது ஒரு பதட்டம் வரும் இல்லைங்களா? அந்த பதட்டம் தான். என்னால இன்னும் அதுல இருந்து வெளியில வர முடியல, கொஞ்சம் டைம் ஆகும். போய் நல்லா ஏதாவது சாப்பிட்டோம்னா சரியா போயிடும். ஓகே, போயிட்டு இன்னைக்கு இன்னொரு டாஸ்க் என்னன்னா, இந்த முடி வந்து போதுமான அளவு நான் அனுபவிச்சிட்டேன். அதனால இதை கழட்டிட்டு மோத்தி வந்து போதும் கழட்டிட்டு உன்னோட பழைய ஹேருக்கு கொண்டு வா சொல்லிட்டாங்க. அதனால போய் ப்ளோ ட்ரை பண்ணணும். பக்கத்துல போய் ப்ளோ ட்ரை பண்ணணும். ஹலோ, குட் ஈவினிங். ஸோ நாங்கள் வந்துட்டு குவிக்காக ஃப்ரெஷ்ஷப் ஆகி சேஞ்ச் ஆகிட்டோம். இப்போ வந்து என் மண்டையை போய் பழைய மண்டைக்கு கொண்டு வர போகிறேன். இங்கேயே ஒரு நல்ல ஒரு ஹேர் சலூன் பார்த்தேங்க. ஸோ ப்ளோ ட்ரை பண்ணி விட சொல்லான் இருக்கேன். ஓகே, போகலாம்.
மை பழைய ஹேர். கொஞ்சம் கேர்ள்ஸ் வச்சிருக்கிறாங்க, ஆனால் பேக் டு பழைய ஹேர். மோத்திக்கு இதுதான் பிடிச்சிருக்கான். உங்களுக்கு வந்து அது பிடிச்சிருந்துச்சா இது பிடிச்சிருந்துச்சான்னு சொல்லுங்கள். எனக்குமே இதுதான் பிடிச்சிருக்கு. பட் அது ஒரு ஆசைக்காக, சரி தாய்லாந்து வந்திருக்கோம் ஒரு வைப்புக்காக வச்சேன். ஒரு வைப்புக்காக. நல்லா இருக்கா? ஓகே ஓகேவா இருக்கா? சாய்க்காத. பொதுவா வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் கிட்ட, சின்ன பிஸ்னஸ் பண்றவங்க கிட்டலாம் பார்கெயின் பண்ணாம வாங்கணும். அப்படிதான் நாங்களும் அப்படிதான் வாங்குவோம். இவங்க கிட்ட போய் என்னத்த பார்கெயின் பண்றது அப்படின்னு. ஆனா இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க இப்ப வந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாவே கொள்ள காசுங்க. கொள்ள காசு. 1000ங்கிறாங்க, 1500ங்கிறாங்க, 2000ங்கிறாங்க. அதே ஐட்டம் இன்னொரு கடையில கேட்டா 3000ங்கிறாங்க. கொள்ள காசு. கொஞ்சம் ஏமாந்தோன்னு வைங்களேன், மொத்த காசும் போயிடும். அதனால நல்லா பார்கெயின் பண்ணி வாங்கணும். இல்லைன்னா 10 கடை பார்க்கலாம், இல்லைன்னா 10 கடை பார்த்து கூட வாங்கலாம். என்ன நம்ம போன வேகத்துல வெளியில வர்ற? அதனால வந்துட்டியா? இவ்வளோ கடை ஸ்ட்ரீட்ல வச்சிருக்கிறாங்க. இது பார்த்தாலே கொஞ்சம் விலை ஜாஸ்தியா இருக்கிற கடை மாதிரி தெரியுது. ஆல்ரைட்டுங்க, நாங்கள் வந்து ஸ்ட்ரீட் ஷாப்பிங் கொஞ்சம் தான் பண்ணணும் ஆக்சுவலாக. நாளைக்கு சாயந்தரம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த டேவை எண்ட் பண்ணுறதுக்காக செகண்ட் டைமாக நாங்கள் வந்திருக்கோம். நீங்களும் தாய்லாந்து கிராபி வரீங்க அப்படின்னா கொடாம் கிச்சன் அதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. நல்ல ரிவ்யூ இருந்துச்சுன்னு நாங்கள் no ice here. Thank you. ஸோ நீங்களும் கிராபி வரீங்க அப்படின்னா இந்த கொடாம் கிச்சனை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. நாங்கள் நேற்று நைட்டும் இங்கே தான் சாப்பிட்டோம், இன்றைக்கும் இங்கே தான் சாப்பிட்டோம், நாளைக்கும் முடிஞ்சால் இங்கே தான் மறுபடியும் வருவோம். ஸோ அவ்வளோ நல்லாயிருக்கு. பக்காவான ஒரிஜினல் தாய் ஃபுட் சாப்பிட்ணும்னா நீங்கள் இந்த இடம் வந்து சூஸ் பண்ணலாம். சாப்பிட்டுட்டு நாங்கள் டே வந்து எண்ட் பண்ணுறோம். மறுபடியும் நாளைக்கு சூப்பரான வீடியோ உங்களை பார்க்குறேன். until then take care, டாடா, bye.